ஹாய் சிவமயா. கரெக்ட்டா? கரெக்ட்டுங்க. ஹாய். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Thank you for joining us. Thank you for inviting me. ஹாய் ஆனந்தி, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நல்லா கேக்குது ஸ்ரூ, நல்லாவே கேக்குது. சூப்பர். ஓகே, நான் தான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணேன் என் அக்கவுண்ட்ல இருந்து. ஓகே. Okay, so we are really Thank glad you. that you are here today. Thank you so much. Thank you so much. எப்படி இருக்கீங்க? How are you feeling? நல்லா இருக்கேன். Finally the Big Boss is over. So yeah, எல்லாரும் கொஞ்சம் ஹேங் ஓவர்ல இருக்கோம். சூப்பர். நாங்க வந்து கொண்டாட்டத்துக்கு வெயிட் பண்றோம். அப்பதான் எல்லாரையும் திருப்பி பார்க்க முடியும் அப்படின்னு. ஆமா, ஆக்சுவலி நாங்களுமே அதுக்கு தான் வெயிட் பண்றோம். பட் அதுக்கு நடுவுல ரயானோடைய படத்துக்கான ப்ரிவ்யூ இருக்கு அப்படிங்கறதுனால அங்கேயும் மீட் பண்ணோம் அப்படின்னு நாங்க முன்னாடியே உள்ள பேசிக்கிட்டோம். நம்ம எல்லாரும் அட்டென்ட் பண்ற ஃபர்ஸ்ட் ஈவென்ட்டே வந்து ரயானோட ஈவென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதுக்கும் நாங்க எக்ஸைட்டடா இருக்கோம். எஸ் நாங்களும் அதுக்கு எக்ஸைட்டடா இருக்கோம். சூப்பர். Hope it goes well. எஸ். ஓகே, நம்ம ஒரு 1 minute வெயிட் பண்ணுவோம். எல்லாருமே கொஞ்சம் வரட்டும். Then we will try to bring everyone up. ஓகே. ஹேங் ஓவர்னா தப்பா நினைச்சுக்க போறாங்க. ஷோவோடைய ஹேங் ஓவர். 100 நாள் இல்ல எனக்கு. இருந்தாலும் அது வீட்ல இருந்ததுக்கான ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டில இருந்ததுக்கான ஹேங் ஓவர். ஆமா. இப்ப ஃபுல்லா அது நீங்க வெளிய வந்துட்டோனே அது ஓடுறப்ப கொஞ்சம் இன்னும் வித்தியாசமா இருக்கும். இப்ப ஃபுல்லா முடிஞ்சிட்டோன தான் ஓகே, க்ளீனா முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல. ஆமா. இப்பதான் ஃபைனலி இட்ஸ் ஓவர் அப்படி இருக்கு. சோ இனி நாங்க நினைச்சாலும் உள்ள போக முடியாது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆமா. அந்த வீட்ல வேற ஃபுல்லா கார்டன்ல கும்பலா பார்ட்டி பண்ணாங்களா, என்னடா எங்க வீடு இப்படி ஆக்கிட்டீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சரி ஓகே, அதுக்கப்புறம் இனிமேல் அது நம்ம வீடு இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். That's true. ஓகே, வாங்க அனுதி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கே நாங்கள் இப்போ இந்த ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவர் ஒன்று உங்களுக்கு செய்ய போகிறாரு. அவர் give the space to him. ரகு. ஓகே. ஹாய் ரகு. ஹாய் ஆனந்தி. ஹாய், எப்படி இருக்கீங்க ஆனந்தி? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ஃபைன் ஆனந்தி. உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்க பிக் பாஸ் ஜேர்னிக்கு முன்னாடி இருந்து நான் ஃபாலோ பண்றேன். நான் ஒரு அவிட் ரீடர். ஸோ ஐ லவ் புக்ஸ். ஸோ எனக்கு வந்து உங்க சேனல் பார்த்து எத்தனையோ புக்ஸ் நான் வந்து புக் மார்க் பண்ணிட்டு இருக்குது வாங்கணும். நைஸ் மீன்ஸ் a lot. yeah thank you so much. ஸோ நீங்க ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இந்த பிக் பாஸ் ஜேர்னில இருந்து நீங்க உங்களோட பர்சனாலிட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நீங்க வந்து as I said just now, you're a big inspiration for us. Please thank you. நிறைய ஒர்க் இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கணும்னு ஆசை ஆனந்தி. ஸோ நான் உங்களுக்காக நிறைய ஃபேஸ்லாம் உங்களுக்காக ஜஸ்ட் 2 phases ஆஃப் சாங் மட்டும் நான் உங்களுக்காக டெடிகேட் பண்ணேன். வித் யுவர் பெர்மிஷன் கேன் ஐ? Sure, please do. ஓகே தேங்க்ஸ் ஆனந்தி. ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே, ஒரு தேங்க்யூ ஆனந்தி. Thank you so much Raghu. That was really special. என்னன்னா நாங்க வீட்டுக்குள்ள கொஞ்சம் ரொம்பவே நல்லா பாடுவோம். நாங்க பாடுறதெல்லாம் கேட்டு நீங்க எங்களுக்காக நிஜமா நல்லா பாடும்போது கொஞ்சம் வியர்ட் ஃபீலிங்கா இருக்கு. நானும் பவித்ராவை வேற நாங்க பாடுறோங்கிற பேர்ல ஒண்ணு பண்ணுவோமா. சோ எங்களுக்கு நிஜமா யாராவது நல்லா பாடுறாங்கன்னா ஒரு மாதிரி என்ன நிஜமா நல்லா பாடுறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் தேங்க் யூ so much. தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு சந்தீப் இருக்காரு ஆனந்தி. அவர் உங்களோட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் இங்க ட்விட்டர்ல இருக்குன்னு சொல்லலாம். அவர் உங்களுக்காக வந்த விமர்சனம் எதா இருந்தாலும் உங்களுக்கு ஃபைட் பண்ணி பேட்டில் கிரவுண்ட்ல ரெடியா நம்பர் 1 இறங்கிடுவாரு. அவர் தான் சந்தீப். ஓகே. ஹாய் சந்தீப். ஹாய் ஆனந்தி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்காக போர்க்காலத்துல இறங்கிருக்கீங்க போல இருக்கு. எப்படி இருந்தது போர் புரியறது?
அது அதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தான். சூப்பர், சூப்பர். இல்ல நான் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்கு. எனக்காக ஒருத்தவங்க குரல் குடுத்துருக்காங்க அப்படின்னு நெனைக்கும்போது, இட் ஃபீல்ஸ் சோ குட். ஏன்னா நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன். நமக்காக நம்ம தான் குரல் குடுக்கணும். நமக்காக வேற யார்றா வாய்ஸ் குடுப்பா அப்படின்னு தான் எனக்கு இருக்கும். ஆனா, அது பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்கன்னு எனக்கு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஸோ அதனால இட் ஃபீல்ஸ் ரியலி ஸ்பெஷல். தேங்க்யூ, தேங்க்யூ ஆனந்தி. லைக் நான் மட்டும் கிடையாது. நீங்க சொன்னீங்க எவ்ரிஒன் கேன் ரீட் பட் நாட் எவ்ரிஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டீங்க இல்லையா? லைக் ஆமா, ஆமா. இங்க நெறைய பேருக்கு உங்க கேம் புரிஞ்சிருக்கு, புடிச்சிருக்கு. ம். ஸோ நான் நான் மட்டும் கிடையாது, நெறைய பேர் இருக்காங்க. உங்கள புடிச்சவங்க. தேங்க் யூ சந்தீப். லைக் so Raghu சொன்னா that he was following you from book show. Like I know Raghu, he reads book. So but ஓகே, நான் அப்படியே ஆப்போசிட். எனக்கு நீங்க யாரும் தெரியாது இந்த ஷோக்கு முன்னாடி. ஓகே. நான் நான் வந்து இந்த ஷோல தான் உங்கள பார்த்தேன். ஸோ ம், ம். எனக்கு லைக் நான் ஒரு ஃபியூ சீசன்ஸா ஃபாலோ பண்றேன். பட் என்னன்னா ஓகே. வந்து எப்பவுமே பிக் பாஸ்னா ஒரு மாதிரி அவங்களோட பாயிண்ட் ப்ரூவ் பண்றதுக்கு, இல்ல அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபைட் நடந்தா அதுல வின் பண்றதுக்கு அவங்க வந்து லைக் while they were debating they will lose control over themselves. ஸோ அதுவே ம், நாங்க ம். வந்து அந்த ஐ மீன் கத்தி சண்டை போட்டு அவங்க ஜெயிக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டோம். பட் ம், ம். இன் யுவர் கேஸ் அது கிடையாது. உங்க கேம் வந்து டோட்டலா வந்து டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. பிளஸ் உங்க ம். கேம் பார்க்குறப்போ எனக்கு அது ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்க்குறப்போ. ஓகே. எப்பவுமே வந்து சட்டிலா நீங்க வந்து பாயிண்ட்ஸ் வைக்கிறது, ம். லைக் எந்த இஷ்யூ வந்தாலுமே கண்ட்ரோல் லூஸ் பண்ணாம நீங்க வந்து கூலா ஹேண்டில் பண்ணீங்க இல்லையா? நெறைய இஷ்யூஸ் அந்த ஹோட்டல் டாஸ்க் ஆகட்டும், இல்ல ம், ம், வீக்கெண்ட்ல ம். ஹோஸ்ட் முன்னாடி பாயிண்ட்ஸ் வைக்கிறதாகட்டும், எப்பவுமே வந்து நீங்க சட்டிலா ஹேண்டில் பண்ணது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அ தேங்க் யூ. ஒரே மாதிரி கேம் நாங்க பார்த்துட்டே இருக்கும்போது, உங்க கேம் பார்க்குறப்போ ஒரு கைண்ட் ஆஃப் டிஃபரெண்ட்டா இருந்துச்சு எனக்கு. ஸோ எனக்கு ஓகே. அதனால தான் வந்து அ யுனிக்கா இருந்ததுனால நான் சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ தேங்க் அ யூ. லைக் ஆ எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே எனக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்லயும் வந்து அ ரவீந்தர் அடிச்சது அ ஐ மீன் ஒரு டக்குன்னு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொன்னா கிறிஸ்பா நீங்க ஷார்ட்டா வைக்கிறீங்க. அதுவே வந்து இட் வில் கிரியேட் லாட்ஸ் ஆஃப் இம்பாக்ட் அந்த அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல. ஸோ எனக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கு. அ தேங்க் யூ, அண்ட் தேங்க் யூ. நெக்ஸ்ட் என்னன்னா வந்து ஒரு டாஸ்க்ன்னு வந்தா கூட நீங்க வந்து உங்களோட 100% எஃபர்ட்ஸ் குடுப்பீங்க. அந்த ரோல் ம், பிளே ம். டாஸ்க்ல வந்து நாங்க இன்கேஸ் அந்த அந்த ஸ்ட்ரீம்ல வந்து ஸ்க்ரீன் பார்க்காம சும்மா ஹெட்ஃபோன்ஸ் காதுல வச்சுக்கிட்டு கேட்டா, அது பேசுறது சவுண்டா இல்ல ஆனந்தியான்னு எங்களால வந்து கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அது அது எக்ஸ்பெக்டே பண்ணல உங்ககிட்ட இருந்து. பிகாஸ் யூ ஆர் ஐ மீன் நீங்க வந்து அந்த அளவுக்கு பெரிய ஆக்ட்ரஸோ இல்ல ஐ மீன் உங்க கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து அந்த சீரியல் ம். ஸ்டார்ஸ் இல்லையா? ஸோ உங்க சைட்ல இருந்து உங்ககிட்ட இருந்து அது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த வீக் ஃபுல்லாவே ஒரே என்டர்டெயின்மென்ட்டா இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறப்போ. சிரிச்சு சிரிச்சு தேங்க் நாங்க யூ. வந்து செம்மையா என்ஜாய் பண்ணிட்டோம். அண்ட் அங்கேயும் வந்து யூ ஸ்டூட் யூனிக் பிகாஸ் மத்தவங்க எல்லாரும் டாஸ்க் பண்றப்போ ஒரு மாதிரி மத்தவங்கள அடிக்கிறது, இல்ல ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கா அந்த மாதிரி இருந்துச்சு. பட் உங்க கேம் பிளே எப்பவுமே இன்னொருத்தங்கள மட்டம் தட்டாம அ அ மட்டம் தட்டாம இருக்கும். மீன் எப்படி சொல்றது? யூ வோன்ட் புட் டவுன் கொஞ்சம் அதர்ஸ் வென் யூ ஆர் பாயிண்டிங் ம். தேர் ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் ம், ஒரு ம். கைண்ட் ஆஃப் ரிஃப்ரெஷிங்கா தான் இருந்துச்சு. அந்த அந்த ஒரு மாதிரி கேம் பார்க்குறப்போ. ஸோ ம். எனக்கு வந்து நீங்க ரோல் பிளேல உங்க இதெல்லாம் பார்த்தப்போ, எனக்கு அந்த ஸ்கூல் டாஸ்க்ல உங்களுக்கு திருட்டு ரோல் எல்லாம் குடுத்தப்போ எனக்கு தோணிடுச்சு. இன்னும் ஒரு பெட்டர் ரோல் குடுத்துருக்கலாமோ ஆனந்திக்கு. இன்னும் அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க. அ ஏன் வாவ்! வந்து ஒரு ரோல் பிளேல எஃபர்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த திருட்டு ரோல் குடுத்தது எனக்கு ஒரு சுத்தமா புடிக்கல அந்த டாஸ்க்ல. ஸோ ஓகே. ஆனாலுமே வந்து நீங்க அதுலயும் எஃபர்ட்ஸ் போட்டீங்க. பட் யாஹ் ம். ஸோ அவங்க எது ஹைலைட் பண்ணணும்னு நெனைப்பாங்களோ, அதுதான் ஹைலைட் பண்ணுவாங்க சேனல். அது நம்ம கையிலயும், உங்க கையிலயும் இருக்காது. ஸோ ஆமா, ஆமா. அப்புறம் யாஹ்! டெவில்ஸ் வெர்சஸ் ஏஞ்சல்ஸ் டாஸ்க்லயும் அந்த டாஸ்க்ல கூட எல்லாரும் வந்து அ டெவில் சொன்னது ஏஞ்சல்ஸ் பண்ணணும்.
அந்த மாதிரி தான் ஒரு 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 செட் ஆஃப் கண்டஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க. இல்ல எங்களுக்கு ம். பிடிக்காதுன்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி பர்ஸ்ட் அவுட் ஆனவங்க இருக்காங்க. பட் நீங்க வந்து அ நீங்க எப்படின்னா வந்து வேற அந்த ரூல்ல ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சு நாங்க ஏன் பண்ணணும்னு நீங்க வந்து கேட்டீங்க இல்லையா? ஸோ அதுவும் யூ நீங்க எப்படின்னா ஒரு ஒரு டாஸ்க் குடுத்தா நீங்க மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல யோசிக்கிறதும் எனக்கு ம். பிடிச்சிருக்கு. தேங்க் யூ, அண்ட் தேங்க் யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து மேஜரா இம்ப்ரெஸ் ஆன இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஹோட்டல் டாஸ்க்ல வந்து யூ வில் ரிலேட் தட் ஹோட்டல் டாஸ்க் டு இந்த வெளிய நடக்கிற இஷ்யூஸ்க்கு வந்து நீங்க ரிலேட் பண்ணுவீங்க இல்லையா? யூ ஓன் த பிளேஸ் பட் நாட் த ஸ்டாஃப் அண்ட் ம். கஸ்டமர்ஸ் ஐ மீன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீங்க எப்படியோ கஸ்டமர்ஸ் அப்படிதான். யூ போத் ஆர் ஈக்குவல் அந்த வி போத் ஆர் ஈக்குவல் அந்த மாதிரி ஒரு அந்த பாயிண்ட் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ த வே யூ ஆமா. ரிலேட்டட் திஸ் த டாஸ்க் டு இந்த வெளிய நடக்கிற விஷயங்களுக்கு நீங்க ரிலேட் பண்ணி பேசினது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பதான் வந்து நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ உங்க கேம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹைல தான் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஷோல. ம். பட் ம். போக போக என்னன்னா அங்கங்க எல்லாரும் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு இருக்காது இல்லையா? ஸோ கரெக்ட். அங்கங்க ம். டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் அதுவும் ம். தாண்டி மேஜரா நிறைய விஷயங்கள்ல வந்து நீங்க இம்ப்ரெஸ் பண்ணீங்க. ஸோ எனக்கு தேங்க் யூ. நான் எனக்கு உண்மையாவே சொல்லணும்னா நீங்க 60+ டேஸ் சர்வைவ் ஆகுறது என்ன கேட்டா அது பெரிய விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேம் பிளே வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து ஒரு 20-25 டேஸ் கூட தாண்டல போன சீசன்ஸ்ல எல்லாம் வந்து. பட் நீங்க ம். 60+ டேஸ் வரைக்கும் போனது அது பெரிய விஷயம் தான். இன்னொரு விஷயம் ம். என்னன்னா உங்களோட சோஷியல் கேம் உங்களோட சோஷியல் கேம்னா ஏன்னா இப்போ ஆனந்தி சொன்னா ஸ்டார்டிங்ல வந்து உங்களை பிடிக்காத கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் போக போக ம். ஆனந்தி சொன்ன பாயிண்ட் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ ம். அங்கேயும் ம். வந்து யூ கைண்ட் ஆஃப் வான் வான் அதுதான் நான் வந்து ஒரு சோஷியல் கேமா பாக்குறேன் இந்த ஷோல. ஸோ ஓகே, எல்லா ஓகே. எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் யூ பிளேட் அ வெரி குட் கேம். பட் அப்போ யாஹ்! ஸ்டார்டிங்ல ஹையா இருந்ததுனால நிறைய பேருக்கு உங்க மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் போக போக டெஃபினட்டா. மேபி உங்களையும் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி கண்டஸ்டன்ட்ஸ் போவாங்க. ஸோ அது உங்களாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ பட் போக போக கொஞ்சம் லோவா இருந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு. பட் ம். அதெல்லாம் ம். இட் வாஸ் ஃபைன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நடுவுல கொஞ்சம் லோ ஆனாலும் நீங்க எலிமினேட் ஆகுற வீக் வந்து செம்ம ஃபயரா இருந்துச்சு. அதுவும் வந்து ஓகே. அந்த வீக்கெண்ட்ல வந்து ஆனந்தி மேனிபுலேட் பண்ணுவாங்கன்னு சொன்ன உடனே நீங்க எந்திரிச்சு சொல்லுவீங்க இல்லையா? நான் சொன்னா மட்டும் மேனிபுலேட்டர்ன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆமா, ஆமா. அது செம்ம ஃபயரா இருந்துச்சு. எனக்கு எனக்கு தோணிடுச்சு. ம். இன்னொரு வாரம் இருந்திருந்தா நான் வந்து ஆனந்திக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆனந்திக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே. கரெக்ட்டா அந்த வீக்கே வந்து நீங்க அ வெளிய வந்திருக்கீங்க. பிளஸ் யாஹ்! இன்னொரு விஷயம் அந்த கேப்டன்சி இருந்தாலும் வந்து நீங்க அந்த அ தீபக் அருணோட கேப்டன்சில அந்த ஸ்ட்ரிங் அந்த அது எடுக்கிறது பிக் பாஸ் ம். ஒண்ணு குடுப்பாங்க இல்லையா? லைக் இஃப் யூ ஆர் நாட் ஆமா. சாட்டிஸ்ஃபைட் அதுவும் அதுவும் நீங்களும் மஞ்சரி தான் வந்து அது எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ அ தட் வாஸ் ஆல்சோ கிரேட் திங். பிகாஸ் மத்தவங்க பண்ணாத நெறைய விஷயங்கள் வந்து நீங்க பண்ணீங்க. பேசாத நெறைய பாயிண்ட்ஸ் நீங்க பேசியிருக்கீங்க அந்த ஷோல. அ ம். ம். அண்ட் வேற ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹோஸ்ட்டுக்கும் உங்களுக்கு இருந்த அந்த ஒரு ரேப்போ, அவர் ஆ. எப்பவுமே ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் பேசுவாரு. நீங்க போறப்போ கூட எனக்கு புடிச்ச கண்டஸ்டன்ட் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பிளஸ் நீங்க ஆமா. போனதுக்கு அப்புறம் கூட இன்னொரு வீக் வந்து ஆனந்தி போனது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது அன்ஃபேர். ஆனந்திக்கு ம். கம்மியா ஓட்ஸ் வந்த விஷயம் என்னால வந்து நம்ப முடியல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ம். இன்னொரு வாரம் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்தப்போ ரியா கிட்ட கூட மஞ்சரி, ம். ஆனந்தியோட எவிக்ஷன் அன்ஃபேரா எனக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. ஸோ ம். ம். அவருக்குமே வந்து ஒரு ஃபேவரைட் கண்டஸ்டன்ட் ஆனந்தி தான் இந்த ஷோல. அ ஆமா. ஒரு சில ஃபேவரைட்ஸ் இருக்காங்க அவருக்கு டெஃபினெட்லி ஆமா, இந்த ஆமா, ஷோல. ஆமா. அப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஐ டோன்ட் நோ அவர் எப்படி அத பார்க்குறாருன்னு எனக்கு தெரியல. பட் ஓகே நம்ம சொல்றத லிசன் பண்றாருங்கிற ஒரு ஒரு அக்செப்டன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல. அது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா தான் இருந்தது ஆக்சுவலா. அ அண்ட் இன்னொரு விஷயம் உங்களோட மெமரி பவர் கூட கொஞ்சம் லைக் அட்மைரபிளா இருந்துச்சு. அந்த ஆ. மஞ்சரி கூட தீபக் ஃபைட் பண்றப்போ, நீங்க அருணோட இது பாயிண்ட் அவுட் பண்ணுவீங்க இல்லையா?
ஸோ அருண் ம். வந்து ரியா அந்த மாதிரி ஒரு ஜெஸ்டர் காட்டுறப்போ அது தப்புன்னு தானே சொன்னாரு. இப்போ அது அவரே காட்டுறாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவீங்க. ஸோ Yeah, yeah. எங்களுக்கு என்னன்னா வந்து இதெல்லாம் இப்போ சொல்றது நீங்க பாயிண்ட் எல்லாம் கரெக்ட். அங்கேயே ஆ, சொல்லியிருக்கலாமே, அந்த சபையில சொல்லியிருக்கலாமேங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். நீங்க ஆ. சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்ட். பட் அது கரெக்டான இடத்துல சொல்லியிருந்தா ம். இன்னும் ஃபயரா இருந்திருக்கும் உங்களோட கேம் அப்படின்னு புரியுது. அப்படின்னு ஒரு கைண்ட் ஆஃப் சின்ன டிசப்பாயின்மெண்ட் அவ்வளவுதான். பட் நீங்க வந்து 60 டேஸ்ல உண்மையாவே நல்லா பண்ணீங்க. யுவர் இம்பாக்ட் வாஸ் தேர். ஈவன் நீங்க போனதுக்கு அப்புறம் கூட நிறைய பேரு உங்களை அடிச்சவங்களே வந்து நிறைய பேர் வந்து அன்னைக்கு ஆனந்தி சொன்ன பாயிண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ம். வந்து ட்வீட் போட்டாங்க. அதுவே உங்களோட வெற்றி தான். ஸோ யூ டிட் Thank you. வெல். யூ பிளேட் அ வெரி கிரேட் கேம் ஆனந்தி. தேங்க் யூ. எனக்கு ஒரு ஏவியே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் பண்ண நெறைய விஷயங்கள் நீங்க பாயிண்ட் பண்ணி சொல்லும்போது இன்னும் இட் ஃபீல்ஸ் ஸ்பெஷல். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது, ஆம் இது எப்படி பார்ப்பாங்கன்னு நான் யோசிக்கல ஆக்சுவலா. இது வந்து பீப்பிள் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து மக்கள் பார்க்குறாங்க. அந்த மாரி ஒரு தாட் என் மைண்ட்குள்ள இல்ல. அது என்னோட ஸ்ட்ரென்த்தாவும் பார்க்குறேன், வீக்னஸாவும் பார்க்குறேன் அத. ஏன்னா, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நம்ம ஒண்ணு பண்ணியிருப்போம். இன்ஃபாக்ட் நீங்க சொல்ற அந்த சபையில சொல்ற விஷயம் கூட, ஐ வாண்டட் இப்போ என்னன்னா, எனக்கு சபையில அவங்கள சொன்னா அவங்க அது அவங்க ஈகோ ஹர்ட் மாரி ஆயிடும். அவங்க லிசன் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்கும். சோ அவ்ளோ சீக்கிரமா நம்ம அது ஏன்னா அருண் கிட்ட நான் தனியா போய் பேசியிருப்பேன். ஜாக்லின் கிட்டயும் தனியா தான் போய் பேசினேன். வாட் எவர் ஐ ஹேட் இஷ்யூஸ் வித் தெம். அது நெறைய விஷயத்துல அவங்களுக்கு ஒன் ஆன் ஒன்ல தான் நான் வந்து டீல் பண்ணேன். ஏன்னா அப்படிதான் என்னோட ரியல் லைஃப்லயும் பண்ணேன். எல்லார் முன்னாடியும் சொல்லும்போது அவங்க அது வந்து ஒரு தக் லைஃப் மொமெண்ட்டா சூப்பரா இருக்கும். ஆனா, ஒரு பெர்சனுக்கு அது எப்படி இருக்கும்? பட் அந்த ஷோல அத பண்ணலாம். அதுக்கும் பிரிப்பேர் ஆயி தான் கண்டஸ்டன்ட்ஸ் வரோம். இருந்தாலுமே அது என்னோட நேச்சருக்கு ரொம்ப எகெயின்ஸ்டா இருந்தது. அவங்க கிட்ட தனியாவே போய் அத சொல்லிடலாமே! அப்படின்னு. வீக்கெண்ட் எபிசோட்லயுமே எனக்கு எப்படி இருக்கும்னா, அவங்க கேட்கிற வரைக்கும் நான் என் மைண்ட்ல எதுவுமே வச்சுக்க மாட்டேன். இன்ஃபாக்ட் நீங்க என்ட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு ப்ராசஸ் பண்ணி தான் நான் ஒரு ஆன்சர் சொல்வேன். அதுக்காக அந்த விஷயத்த பத்தி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, வீக்கெண்ட்ல அவங்க கேட்கும்போது, அப்ப எனக்கு வர ஞாபகத்துக்கு வர விஷயங்கள், ப்ராசஸ் பண்ண விஷயங்கள அப்படியே அப்ப சொல்லுவேன். ஸோ அது வந்து நெறைய பேர் நெனச்சுட்டாங்க நான் அது அது அங்க வீக்ல நடக்கும்போதே சொல்லிருக்கலாம். நடக்கும்போது நான் அத பத்தி அவ்ளோ திங்க் பண்ணியிருக்க மாட்டேன். இட்ஸ் ஃபைன், ஓகே இது ஹேண்டில் பண்ணிட்டோம். அடுத்தது போலாம் அப்படின்னு. வீக்கெண்ட்ல அது கேட்கும்போது தான், ஓகே அப்ப இது இஷ்யூ ஆயிருக்கா? இத பத்தி மக்கள் பேசியிருக்காங்களா? அப்ப இதுல நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? அப்படின்னு அப்பதான் எனக்கு ஒரு வீக்கெண்ட்ல கை தட்டுறத வச்சு தான், ஓகே மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அவேர்னஸே எனக்கு வீக்கெண்ட்ஸ்ல தான் இருக்கும். அண்ட் தென் அவர் சொல்ற விஷயங்கள் நான் வந்து அப்பதான் ப்ராசஸே பண்ணுவேன். பட் எனக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான், அந்த விஷயத்துல வந்து ஜாக்லினோ, இல்ல முத்துவோ எந்த அளவுக்கு அவேரா இருந்திருக்காங்க. தட் அவங்க எந்த அளவுக்கு மக்கள பத்தி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்கங்கிறது எனக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. உள்ள இருக்கும்போது நமக்கு அந்த அவேர்னஸ் இல்ல. பட் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்திருக்கு. அந்த அவேர்னஸ் இருக்கும்போது தே கோ அன் எக்ஸ்ட்ரா எட்ஜ் இல்ல. அப்ப பீப்பிள்க்காக நம்ம ஒண்ணு பண்ணணும். பீப்பிள்க்கு நம்ம இந்த பாயிண்ட்ட இன்னும் ஸ்ட்ராங்கா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க. சோ அது வந்து நான் பயங்கரமா அட்மையர் பண்ணேன் வெளில வந்ததுக்கு அப்புறம். அந்த அவேர்னஸ் எனக்கு வந்து உள்ள இருக்கும்போது எனக்கு அது அவ்ளோ ஸ்ட்ராங்கா இல்ல. ஏன் நான் வந்து ஆஸ் யூசுவல் அனலைஸ் பண்ணிட்டு, திஸ் இஸ் வாட் ஐ டூ இன் மை ரியல் லைஃப். சோ அதுவே தான் அந்த நான் ஐ திங்க் ஐ வாஸ் டூ ரியல் இன் த ஷோ. அது புரிஞ்சிருச்சு. ஏன்னா 4 வாட்டி ஹாட் சீட்ல இருந்து ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணாம அப்படியே இருந்தீங்களே! அதுவே அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு லைக் தட் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் நாட் மச் அவேர் ஆஃப் திஸ் ஷோ அப்படின்னு சொல்லி. எனக்கு ஹாட் சீட்டுங்கிற விஷயமே வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுவரைக்கும் ஐ டிட்ன்ட் ரியலைஸ் ஹாட் சீட்டுங்கிறது இட்ஸ் ஒன் சிக்னல் தட் யூ ஹேவ் டு டூ சம்திங். சோ எனக்கு வந்து நம்ம ஹாட் சீட்ல இருக்கோம். இந்த வாரம் ஒண்ணு பண்ணணும். அப்படி எனக்கு தோணவே இல்ல. நாட் ஈவன் அ வீக் எனக்கு அப்படி தோணல. நாம எப்பவுமே பண்ற விஷயத்த ப்ராப்பரா பண்ணணும்னு நெனச்சேன். அண்ட் ஐ வாஸ் டவுன் ஒரு 2 வாரம் ஐ வாஸ் டவுன். அண்ட் தென் ஸ்கூல் டாஸ்க்லயுமே எனக்கு தோணுச்சு. அவங்க தீஃப் குடுத்தது வந்து அம் ஐ ஃபீல் அது நான் குறை சொல்ல மாட்டேன். இப்ப நான் வந்து ஒரு வேள கேம் அவேர்னஸ் இன்னும் பெட்டரா இருந்ததுன்னா, இன்னும் இறங்கி ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்திருப்பேன். நான் வந்து ஒரு சட்டிலா ஒரு விஷயம் பண்ணிட்டுருந்தேன். ஓகே எனக்கு தெரியும் ஐ அம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் மச் மோர். ஒருவேள நமக்கு அந்த அவேர்னஸ் இருந்திருந்தாலோ, இல்ல இந்த ஹாட் சீட் அவேர்னஸ் இருந்திருந்தாலோ, இன்னும் இறங்கி ஒண்ணு பண்ணியிருந்திருப்பனோ! அப்படின்னு ஒரு 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 தாட் எனக்கு இருந்தது வெளில வந்ததுக்கு அப்புறம். ஆனா எனக்கு இன்னொரு தாட்டும் இருந்தது. ஒருவேள அப்படி அவேர்னஸ் இருந்திருந்தா நான் கம்ப்ளீட்லி நானா இருந்திருக்க மாட்டேனோ! அப்படின்னு ஒண்ணு இருந்தது. ஒருவேள இந்த வீட்ல நாமினேஷன்ல இருக்கோம்னு ஒண்ணு பண்ணியிருப்போமோ! அப்படின்னும் எனக்கு இருந்தது. சோ அது வந்து ஒரு 2 தாட்டுமே எந்து தான். 2ம் அந்த ஒரு கிரே ஏரியாலயே நிக்குது. சோ ஐ டோன்ட் நோ. அது யோசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. பட் நாட் டூ திங்க் டூ மச். நீங்க தேங்க் யூ ஆனந்தி.
தேங்க்யூ தேங்க்யூ சந்தீப். சந்தீப். தேங்க்யூ. Yeah, thank you. நம்ம நெக்ஸ்ட் வந்து கங்கா ஆ இருக்காங்க. கங்கா சொல்லுங்க கங்கா. ஹாய் ஆனந்தி. ஹாய் கங்கா. ஆக்சுவலி இப்போ உங்களோட ஃபேன் வந்து ஒரு சூப்பரான ஒரு மெமரிஸ் வந்து பிக் பாஸ்குள்ள நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணாதது கூட அவர் நோட் பண்ணி அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆமா. நான் வந்து இந்த பிக் பாஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் போறேன். அது மிகப்பெரிய ஒரு புக் ஷோ அப்படின்ட்டு அது மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அதை நான் எப்படி கொண்டு போய் என் மனசுக்குள்ள சேர்க்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்பயாவது ஒரு நாள் டிப்ரெஷனா இருக்கும்போது நம்ம 2 நிமிஷம் கண்ணை மூடி யோசிக்கும் போது நமக்குள்ள ஒரு மனசாட்சி ஒரு ஒரு குரல்ல பேசும்ல, அந்த சோல்ஃபுல் வாய்ஸா தான் நான் அந்த புக் ஷோல இருக்கிற ஆனந்தியா பாக்குறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க மோட்டிவேட்டராகவே இருந்துகிட்டே இருக்கிறீங்க. அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா, ஆனந்தி வந்து இந்த பிக் பாஸ்ல இருந்து ஒரு குட் விஷயத்தை எதை டேக் அவே பண்றாங்க அப்படின்னு நான் பாக்குறேன்னா, பவிக்கும் ஆனந்திக்குமான அந்த ஒரு பாண்டை தான் நான் பாக்குறேன். உங்களுடைய பாண்டை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு போர்க்களத்துல வந்து போர் நடந்துட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம நமக்கு அவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது. ஆனா நமக்காக வந்து ஒருத்தர் நிற்பாங்க. அந்த மாதிரிதான் உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பாக்குறேன். ஒரு ரொம்ப ப்ரெஷரா இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள சூப்பரா அழகா ஒரு இடத்துல வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ப்ளூம் ஆயிருக்கு. அது வந்து ஒன் சைடடா இல்லாம 2 மியூச்சுவலாவே அது வந்து ப்ளூம் ஆனனால அது எங்க கண்டினியூ ஆகுது அப்படின்னா, நீங்க உள்ள இருக்கும் போதும் சரி, நீங்க நீங்க வெளியே எடிக்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் பவி வந்து யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது உங்க பேரை சொல்றது, யாரையாவது ரீப்ளேஸ் பண்ணணும்னு கேட்கும்போது உங்களுடைய போட்டோ வைக்கிறது, நீங்க இந்நேரம் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இருப்பீங்கன்னு அவங்க சொல்றதும், நீங்க அதை அப்படியே எடுத்து ஸ்டோரி போடுறதும், அதுக்கப்புறம் நீங்க ரீஎன்ட்ரி ஆகும்போது தள்ளுறா எங்க ஆளு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயானை தள்ளிட்டு போய் உங்களை ஹக் பண்றதும், அதுக்கப்புறம் இதுல விட மெயினா என்னன்னா, அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்க போறப்போ உங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து உங்களுடைய அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்லயே தெரிஞ்சது. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஹாப்பி டியர்ஸா இருக்கட்டும், அவங்களை நீங்க ஹக் பண்ணிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அப்புறம் நீங்க வெளியே என்ட்ரி ஆகும்போது எக்ஸ்கண்டஸ்டன்ட்லாம் வெளியே வரும்போது ஒரு சாங் போட்டிருப்பாங்க, செம்ம எமோஷனலா இருந்தது அது எல்லாத்துக்கும். அந்த இடத்துல உங்களுக்கும் பவிக்குமான ஒரு மொமெண்ட் இருந்ததுல, அதை நான் அழகா ரசிச்சேன். அது ரொம்ப அழகா இருந்தது. நான் ஒண்ணுதான் உங்ககிட்ட சொல்றேன். இது இங்க கண்டினியூ ஆகுறத தாண்டி வெளியே வந்ததுக்கு அப்புறமும் அவங்க உங்களுக்காக ஒரு ஸ்டோரி போறதா இருக்கட்டும். இன்னைக்கு கூட அவங்களோட இன்டர்வியூல வந்து யாரு உங்களுக்கு இந்த வீட்டுல ஃபேவரட்னு சொல்லும் போது ஆர்ஜி ஆனந்தி அப்படின்னு அவங்க சொல்றதா இருக்கட்டும், அது பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. நான் ஒரே ஒரு உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இது ரொம்ப அழகா இருக்கிறதுனால நிறைய பேரோட கண்ணு இந்த இதை விழுந்துரும். சோ இதை வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா கீப் இட் பிரைவேட். இதை வந்து நெகட்டிவ் பீப்புள்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க வந்து ரொம்ப நாளைக்கு எடுத்துட்டு போகணும். அது வந்து பிகாஸ் ஷீ டிசர்வ்ஸ் எ ஃப்ரெண்ட் லைக் யூ டிசர்வ்ஸ் எ ஃப்ரெண்ட் லைக் பவித்ரா. ஆக்சுவலா அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய மூவி வந்து NOVP போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. இன்னும் நிறைய மூவிஸ் உங்களுக்கு கிடைக்கணும். கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு ஆல் த பெஸ்ட். எனக்கு ஒரே ஒரு விஷயம் இன்னும் கூட உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா நீங்க பேசி நான் கேட்கறதுல வந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. இப்போ வந்து இந்த உலகத்துல எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க. இந்த ஸ்பேஸ்ல இந்த ட்விட்டர்ல கூட நிறைய லட்சம் பேர் இருக்காங்க. ஆனா உங்களுக்காக ஒரு ஸ்பேஸ் போட்டு உங்களை செலிப்ரேட் பண்றோம்ல, இந்த பீப்புள்ஸ்க்காக நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு கன்சர்னா இருக்கட்டும், ஒரு அட்வைஸா இருக்கட்டும், என்ன சொல்லுவீங்க? அது உங்களுடைய பாணியில நீங்க சொல்லுங்க எங்க கிட்ட. அதை நான் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ரொம்ப 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 நன்றி. நீங்க பவி டவுனா இருக்கும்போது பவிக்காக நின்னதுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றிகள். அவ்வளவுதாங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்க இதுக்கப்புறம் உங்க கரியர் சூப்பரா போகட்டும். தேங்க்யூ கங்கா. நானே வந்து நிறைய நாள் எனக்கு வந்து தெரியல எப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு, இது எப்படி போச்சுன்னு தெரியல. நாங்க யாரோ ரீல் கட் பண்ணி போட்டிருந்தாங்க, மேடின்னு ஒருத்தர் வந்து ரீல் கட் பண்ணி போடும்போது, லைக் வீடியோ ஒன்று எடுத்து போடும்போது, அப்பதான் நான் பாக்குறேன் ஸ்டார்டிங்ல நம்ம எப்படி வாங்க நீங்க அப்படின்லாம் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்கே அவங்க வந்து ரியல்னு ஒரு இது எனக்கு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அது எங்க இருந்து இப்படி டெவலப் ஆச்சுன்னு தெரியல. ஆனா அது ரொம்ப ஆர்கானிக்கா இருந்தது. இன்ஃபேக்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே முத்து பணப்பெட்டி எடுக்க ஓடுறாரு, அதுக்கப்புறம் ரயான் ஓடுறாரு, அதுக்கப்புறம் பவித்ரா ஓடும்போது இல்ல, அப்பதான் எனக்கு புரியுது ரயான் ஓடும்போதும் முத்து ஓடும்போதும் உள்ள ஒரு சில பேர் பயந்தாங்க. ஏன் முத்து ஓடிடுவாருன்னு தெரியாதா, ரயான் ஓடிடுவாருன்னு தெரியாதா, அந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அப்ப வந்து பவி ஓடும்போது எனக்கு அது ஹிட் ஆகுதோ, இப்படிதான் இருந்திருக்காது. சம்வேர் நமக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க போகும்போது அது இன்னுமே நமக்கு அது ஹிட் ஆகுது. யார் போய் வரலனாலுமே வருத்தம் தான். அதுல வந்து ஒருவேளை நம்ம ரொம்ப இமோஷனலி கனெக்ட் ஆகுற ஒரு பர்சன் போகும்போது அது எப்படி இருக்கு?
அப்படிங்கறது நான் உணரும்போது தான் எனக்கு தெரியுது. சம்வேர் நமக்கு அந்த மாரி டைம்ல தான் நமக்கே புரியும். நமக்கு ஒருத்தங்க எவ்ளோ புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு பவித்ரா வந்து எனக்கு பிக் பாஸ் சீசன் 8ல வந்து கிடைச்ச ஒரு பிக்கெஸ்ட் கிஃப்ட்டா தான் நான் பார்க்குறேன். எங்களோட பாண்ட் வந்து இந்த பாண்டுன்னு இல்ல. ஜெனரலாவே என்னோட எல்லா பாண்டுமே வந்து ரொம்ப பிரைவேட்டா தான் இருக்கும். ஏன்னா நான் வெளியில வந்த உடனே நான் யார் யார மீட் பண்ணேன்னு ஒரு ஃபோட்டோ, ஸ்டோரி எதுவுமே யாருமே பார்த்திருக்க முடியாது. ஆல் மை ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் லைக் வெரி பிரைவேட். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கூட நம்ம அவங்களோட இருக்கிறத வந்து அவங்க ஒரு ஃபேமுக்காக நினைச்சிருவாங்களோங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்கும். ஏன்னா எனக்கு அது நமக்கு அது இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வேணவே வேணாம். ஸோ நான் வெளியில வந்தபோது நான் நெறைய பேர மீட் பண்ணேன். இட் வாஸ் சத்யா, அன்ஷிரி அவங்க வந்து வெளியில வந்த அன்னைக்கே மீட் பண்ணேன். ஜெஃப் அப்புறம் ஜெஃப்பும் எவிக்கான அன்னைக்கே வந்து நான் மீட் பண்ணேன். ஆ அப்புறம் அர்ச்சனாவ மீட் பண்ணேன். அருணோட கேர்ள் ஃபிரெண்ட். ஸோ இந்த மாதிரி நெறைய ரம்யாவ மீட் பண்ணேன். சத்யாவோட ஒய்ஃப். இப்படி நெறைய பேர மீட் பண்ணேன். பட் எங்கேயுமே அத வந்து நான் ஒரு பப்ளிசைஸ் பண்ணவே இல்ல. ஸோ ஐ திங்க் அது என்னோட பெர்சனல் லைஃப்லயுமே அது இருந்திருக்கு. என்னோட குளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ வந்து அதிகமா நான் பப்ளிசைஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அது ஒரு பிக்சர் மத்தவங்க பாக்குற பிக்சரா மட்டும் இல்ல. அதுக்கு மேல இருக்க டீப் விஷயங்கள் வந்து வெளில தெரியாதோ அப்படின்னு எனக்கு இருக்கும். இன்னொன்னு நிஜமா ரொம்ப ஹாப்பியா இருக்க மொமெண்ட் வந்து என்னால பிக்சரா எடுத்து ஆம், வச்சுக்கவே முடியாது. ஸோ வந்து என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்கிட்ட போட்டோவே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பிக்சர்ல இது கேப்சர் பண்ண முடியாதுன்னு நான் வந்து பிலீவ் பண்ணேன். ஸோ அந்த வகையில ஐம் ஷுவர் பவித்ராவோட என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல நான் தர்ஷிகாவை மீட் பண்ணதாகட்டும், எல்லாமே இட் இஸ் ஆல் பிரைவேட் தான். இன்ஃபேக்ட் வந்து அன்ஷி என் வீட்லாம் தங்கியிருந்தா. அப்படியுமே வந்து விடின் ஒரு ஸ்டோரியோ, இல்ல ஒரு வீடியோவோ, ஒரு ஃபோட்டோவோ அந்த மாதிரி நாங்க எதுவுமே பண்ணவே இல்ல. ஏன்னா ஐ ஐ திங்க் ஐ வேல்யூ தி ரிலேஷன்ஷிப் மோர் தென் தி பிக்சர்ஸ் ஆர் தி வீடியோஸ் குட் ஸ்பீக். அது வந்து அப்படிதான் நான் அத செரிஷ் பண்றேன். ஸோ அதனால பவித்ராவோட ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப பிரைவேட்டா தான் இருக்கும். அது எனக்கு அப்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். யா தட்ஸ் வாட் இட் இஸ். பட் தேங்க் யூ. தேங்க்யூ Thank ஆனந்தி. ஷூ ஒரே